ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸுக்காக ஒரு காம்போ தாங்க ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் பால் சாதம், சோயா கிரேவி. இந்த காம்போ ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு சோயா எடுத்துருக்கோங்க. அந்த சோயா சின்னதாக பார்த்து எடுத்துருக்கேன்னா, பெரிய சோயானா கொஞ்சம் கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், அதனால் சின்னதாக எடுத்திருக்கேன். அதே போல் கொதிக்கிற தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அதில் சோயாவை சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். இப்போ கிரேவிக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ சோயா ஊறிடுச்சுங்க. இப்போ தண்ணியை வடித்து எடுத்துடலாம். தொட்டு பாருங்க, இப்போ சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணியை வடித்து நல்லா எடுத்தாச்சுங்க. நல்லா பாருங்கள், புழிஞ்சு விட்டு நான் எடுக்கிறேன். தண்ணி இல்லாமல் புழிஞ்சு விட்டு எடுத்து வைக்கணும். இப்போ சோயா எடுத்துருக்கேங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். இந்த ஸ்பூனை வச்சு தாங்க அளவு சொல்ல போகிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் தயிர் சேர்க்குறேங்க. சோயாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாங்க, ஊற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அதை அரைச்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இது கிரேவியோட திக்னஸ்க்காக நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிறோம். ஹீட் ஆனோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடலெண்ணெய் தான் எடுத்துருக்கோம். எண்ணெய் காய்ச்ச உடனே 3 பட்டை, 5 கிராம்பு, 2 அன்னாசி பூ இதழ் சேர்த்துடலாங்க. இது பொரிஞ்ச உடனே நம்ம சோம்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். அது பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துடலாங்க, வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து வதக்கணுன்னே அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோங்க. இது கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உடனே சோயாவை நம்ம சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாங்க. மூடி போட்டு வச்சுடுங்க. தண்ணி நல்லா இறுகிடுச்சுங்க. சோயா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாங்க வெந்தயக்கீரை இருக்குல்ல, காய்ந்த கஸ்தூரி மெத்தி, அதை என்ன பண்ணுங்க, நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சோயா மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு பாசுமதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். 300 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு இப்போ தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க. அளவு என்னென்னா, 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணீருங்க. இந்த 1.5 பங்கு தண்ணியில் நான் 1 பங்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 1/2 பங்கு தண்ணீர் எடுப்பேங்க. இதுதான் அளவுங்க. இப்போ குக்கரில் தாங்க நம்ம தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் தாங்க நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் எண்ணெயோடு சேர்த்துங்க. இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காய்ச்ச உடனேங்க
5 கிராம்பு, 3 பட்டை, 2 ஏலக்காய், பிரியாணி இலை அதை சேர்த்துடலாங்க. அதோட 15 முந்திரி, உடச்ச முந்திரி சேர்க்குறேங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. எல்லாம் பொரிஞ்ச உடனேங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க வெங்காயம். வெங்காயம் நல்லா வதக்கணுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நல்லா வதக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு. இப்போ அரிசி சேர்த்துடலாங்க. மூடி போட்டு மூடிடலாங்க. தண்ணி கொதிச்சு இப்போ ஆவி வெளியே வருங்க. தண்ணி வெளியே வந்தப்போ நம்ம விசில் போட்டால் போதும். இப்போ விசில் போடாதீங்க. இப்போ பாருங்க, இப்போ தண்ணி வெளியே வருதா? இப்போ விசில் போட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பு. பாருங்க, இப்போ சுட சுட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்குங்க. உங்களுக்கு ரைஸை பார்த்தாவே தெரியுது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்காய் பால் சாதம், சோயா கிரேவி, இந்த காம்போ ரொம்பவே நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.